பண்டைய தமிழர்களின் உயிர் அறிவியல் பற்றி இந்த பாடத்தில் காண்போம். பண்டைய தமிழரின் உயிர் அறிவியல். உயிர்களை பற்றியும் சூழலியல் பற்றியும் பண்டைய தமிழர்கள் ஆய்ந்த அறிவை பெற்றிருந்தனர் என்பதற்கு சான்று பகர்வதாக பண்டைய இலக்கண நூலாக தொல்காப்பியம் விளங்குகிறது. உயிரின பாகுபாடு பற்றிய தொல்காப்பியரின் கோட்பாடு. தொல்காப்பியர் தமது நூலான தொல்காப்பியத்தின் மரபியலில் உயிர்களின் பகுப்பை பின்வருமாறு கூறுகிறார். ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே, நான்கு அறிவதுவே அவற்றொடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே, ஆறறிவதுவே அவற்றொடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஓரறிவு உயிர் என்று அறியப்படுவது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியது மரம் செடி. இரண்டறிவு உயிர் அதனோடு நாக்கு உடையது, நத்தை சிப்பி. மூன்றறிவு உயிர் அதனோடு மூக்கு உடையது, எறும்பு கரையான். நான்கு அறிவு உயிர் அதனோடு கண் உடையது, நண்டு தும்பி. ஐந்து அறிவு உயிர் அதனோடு செவி உடையது, விலங்கு பறவை. ஆறறிவு உயிர் அதனோடு மனம் உடையது, சிந்திக்கக்கூடிய அல்லது பகுத்தறிவக்கூடிய ஆற்றலையுடைய மனிதன் என உயிர்களை அதனுடைய புலன் அடிப்படையிலும் தன்மை அடிப்படையிலும் 1 முதல் 6ஆக பிரித்து கூறுகிறார் தொல்காப்பியர். இது வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பகுப்பு முறையாகும். தாவரவியல். உலகில் முதலில் தோன்றியது தாவர இனங்கள் எனலாம். தாவரவியல் என்பது தாவர அறிவியல் அல்லது தாவர உயிரியல் என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் வாழ்க்கை பற்றி படிக்கக்கூடிய கல்வியாகும். இயற்கையின் ஆற்றலை பெற்று தானாகவே உணவு தயாரிப்பை தாவரங்கள் மட்டுமே ஆகும். பண்டை காலம் தொட்டு இன்று வரையில் தமிழரின் வாழ்வோடு பின்னி பிணைந்ததாக தாவரங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக மரங்களை தாவரங்கள் மட்டுமே ஆகும். பண்டை காலம் தொட்டு இன்று வரையில் தமிழரின் வாழ்வோடு பின்னி பிணைந்ததாக தாவரங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக மரங்களை வணங்கும் வழக்கம் தமிழரிடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வருவதை காண முடியும். அரச மரம், வேப்பமரம், பனைமரம் போன்ற மரங்களை இன்றளவும் மக்கள் வணங்குவதை கண்கூடாக பார்க்கலாம். பாக்கு மரத்தின் தோட்டம் பற்றிய பாடல் ஒன்று நலவெண்பாவில் காணப்படுகிறது. பைந்தலைய நாகப்பணமென்று பூகத்தின் ஐந்தலையின் பாலைதனை ஐயுற்று மந்தி தெளியாது இருக்கும் திருநாடா உன்னை ஒளியாது காட்டு உன்னுரு என்று வீமன் நலனிடம் வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதில் சமையல்காரன் வேடத்தில் இருக்கும் நலனை வீமன் தன்னுடைய உருவை காட்டுமாறு வேண்டிக் கொள்வதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதில் நலனுடைய தோற்றம் பற்றி கூறும்போது நலனுடன் அவனுடைய நாட்டில் இருக்கும் இயற்கையும் பேசப்படுகிறது. அவனுடைய நாட்டில் இருக்கும் பாக்கு மரம் பாலை விட்டிருக்கும். அந்த காட்சி 5 தலை நாகம் தலை விரித்து ஆடுவதை போன்று காட்சி தருமாம். அதை கண்டு மந்தி அஞ்சுவதாக புலவர் காட்டுகிறார். நெற்பயிரின் சூளுரும் காட்சி. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலல்லா செல்வமே போற்றலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்று சீவக சிந்தாமணி நெல் முற்றி கதிர் வெளியே வரும் காட்சியை அழகாக காட்டுகிறது. பின்பு அந்த நெல் முற்றி வளையும் காட்சியையும் நல்லவற்றோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். முதலில் நெல் தண்டு உருண்டிருப்பது பச்சை பாம்பு கருவுற்றிருப்பதைப் போல காட்சியளிக்கிறது என்கிறார். தண்டிலிருந்து கதிர் வெளியே வந்தவுடன் நேராக நிற்கிறது. அதில் கதிர் முற்றாததால் அந்த நெல் நேராக நிற்கிறது. அதை நல்லவர்களுடைய செல்வத்தோடு ஒப்பிடுகிறார். அதே கதிர் நன்கு முற்றியவுடன் அதில் அரிசியினுடைய மணிகள் சேர்ந்தவுடன் அது தலை சாய்ந்து நிற்கிறது. அதையும் கற்றறிந்த சான்றோர் எந்த இடத்திலும் தலைக்கணத்தோடு விளங்க மாட்டார் என்று நல்லவற்றோடையே ஒப்பிடுகிறார். மரங்களின் தன்மை. பூக்காமல் காய்க்கும் மரங்கள், பூத்தாலும் காய்க்காத மரங்கள் பற்றிய செய்திகளும் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. பூவாது காய்க்கும் மரமுல சிறுபஞ்ச மூலம் பாடல் 22 கூறப்பட்டுள்ளது. பூக்காமல் காய்க்கும் மரம் அத்திமரம், பூத்தாலும் காய்க்காத மரம் ஆண் பப்பாளி, ஆண் பனை போன்றவை.
மரங்களின் பெயர்களில் மெல்லெழுத்து மிகுந்து வரும் என தொல்காப்பியர் கூறுகிறார். மரப்பெயர்களில் அம்சாரியை பெற்று வரும் என தொல்காப்பியம் கூறுகிறது. புல்வகை தாவரத்திற்கு உரிய உறுப்புகளாக தொல்காப்பியர் கூறுவன: தோடே மடலே ஓலை என்றா, ஏடே இதழே பாலை என்றா, ஈர்க்கே குலையே சேர்ந்தன பிறவும் புல்லொடு வருமென சொல்லினர் புலவர். புல்லுக்குரிய உறுப்புகளை பற்றி இதில் கூறப்படுகிறது. பூவில் இருக்கும் இதழை பல வகைகளில் தமிழர்கள் கூறியுள்ளனர். தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை என்று. விலங்கியல். விலங்கியல் என்பது உயிர்களின் உருப்பிரிவாகும். இது விலங்குகளை பற்றி அறியும் அறிவியல். இதில் உயிரின் பரிணாம வளர்ச்சி, அதனுடைய வகைப்பாடு போன்றவற்றை அறியலாம். குரங்கின் உருவம் பற்றி கருவிரல் செம்முக வெண்பல் சூழ்மந்தி பருவிரலால் பைஞ்சுனை நீர்த்தூய் என திணைமாலை 150 குறிப்பிடுகிறது. கருநிற விரல்களும் சிவந்த முகமும் வெண்ணிற பற்களும் கொண்ட கருவுற்றிருக்கும் மந்தி தன் பெரிய விரல்களால் சுனையில் உள்ள நீரை அள்ளித்தூவும் என்று இந்த பாடலுக்கான பொருள். இதில் கருவுற்றிருக்கும் கருங்குரங்கின் தோற்றம் பற்றி கூறப்படுகிறது. சிங்கத்தின் தோற்றம் பற்றி கூறும்போது, யானை வரியும் புண்படுத்தும் வள்ளுவர் நோன்தால் அரிமா என்று கூறுகிறார். யானையின் முகத்தை புண்பட செய்யத்தக்க வளைந்த நகங்களை உடைய வலிமையான கால்களை உடைய சிங்கம் என்று சிங்கத்தின் தோற்றத்தை ஆசிரியர் கூறுகிறார். விலங்குகளின் இயல்புகள். எருது, நாய் போன்ற வீற்று விலங்குகளை பற்றியும், யானை, சிங்கம், புலி போன்ற காட்டு விலங்குகளை பற்றியும் பல செய்திகள் சங்க இலக்கியங்களிலும் சங்கம் அருவிய கால இலக்கியங்களிலும் காண கிடைக்கின்றன. மனிதனின் செயல்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு கூறக்கூடிய நிகழ்வுகளையும் இலக்கியங்களில் காணலாம். அவ்வாறு நாயோடு மனிதனுடைய செயலை ஒப்பிட்டு கூறும் பாடல்: கூத்து நாய் கவ்வி கொல கண்டும் தம்பாயார், போத்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை, ஈரத்தஞ்சிற் கீழ்மக்கள் கீழாழ சொல்லிய கார் சொல்பவோ மேன்மக்கள் தம்வாயால் மீட்டு. பாடலின் பொருள்: கோபம் கொண்ட ஒரு நாய் தன் சினம் மிகுதி காரணமாக ஒருவரின் உடம்பை கடித்து தசையை பிடுங்கினாலும் நாய் நம்மை இவ்வாறு துன்புறுத்திவிட்டதே என எண்ணி யாரும் மீண்டும் நாயை கடிப்பதில்லை. அதுபோல கீழ்மக்கள் மேன்மக்களை பார்த்து இழிவான சொற்களை பேசி காயப்படுத்தினாலும் மேன்மக்கள் அவர்கள் சொன்ன சொற்களை மீண்டும் தம் வாயால் பயன்படுத்துவதில்லை. பறவையியல். பறவைகள் என்பது பறவைகள் பற்றிய ஆய்வாகும். இதில் கருவியல், உருவவியல், உடலியல், சூழலியல், வகை பிரித்தல் மற்றும் பறவைகளின் புவியியல் பரவல் ஆகியவை அடங்கும். பறவை என்பதற்கு பறப்பதற்கு உதவும் சிறகுகளை கொண்ட, இரு கால்களும் அலகுகளும் உடைய, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் தன்மையுடைய உயிரினம் என்று கிரியா தமிழ் அகராதி விளக்கமளிக்கிறது. சங்க இலக்கியத்திலும் பிற இலக்கியங்களிலும் பல வகையான பறவைகள், அவற்றின் உடல் அமைப்பும் ஒலி எழுப்பும் தன்மை, அவைகளின் செயல்பாடுகள் போன்றவை அடையாளப்படுத்தப்படுகின்றன. குருவி குரங்கருப்ப சேருங்க குடர். பழமொழி 400 என்ற நூலில் குருவியின் தொடையை அறுக்கும் அளவிலேயே அதன் சிறு உருவத்தினால் அதனுடைய குடலும் வெளியே வரும் என்பதை இப்பாடல் மூலம் எடுத்து கூறுகிறார் புலவர். பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குறளில் பகையை வெல்லக்கூடிய மனிதர்களுக்கு அறிவுரை கூறுவ வந்த வள்ளுவர் காக்கையையும் கூகையும் வைத்து அந்த அறிவுரையை கூறுகிறார். இரவு பொழுதில் காக்கையின் கூட்டிற்குள் நுழையும் கூகை அதன் குஞ்சுகளையும் முட்டைகளையும் அழிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தன் வலியை பொறுத்து கொண்டு காத்திருக்கும் காக்கை அதற்கான நேரம் வரும்பொழுது அது அந்த கூகையை அழிக்கலாம் என்று. பகல் பொழுதில் கூகைக்கு கண்கள் தெரியாது. அந்த நேரத்தில் காக்கை கூகையினுடைய இடத்திற்கே சென்று அதன் கண்களை குத்தி அதனை கொல்லும். அதுபோல ஒரு மனிதன் தன்னுடைய பகைவனை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கான காலம் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என கூறுகிறார் வள்ளுவர்.
இது அரசனாக இருந்தாலும் பொருந்தும் என்கிறார். மேலும் காக்கையின் இயல்பு பற்றி கூறும்போது, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீரார்க்கே உள என்ற குறட்பாவில் தனக்கு உணவு கிடைத்ததும் தான் மட்டும் உண்ணாமல் தன்னுடைய சுற்றத்தாரையும் கூவி அழைக்கும் காக்கை போல் தன்மை உள்ள ஒருவனுக்கு மட்டுமே உறவுகள் தொடர்ந்து வரும் என்கிறார் வள்ளுவர். பிறருக்கு உதவாத தன்மையுடையவருடைய உறவினர்கள் அவரோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள் என்பதே இதன் பொருள். பூச்சியியல் பற்றிய பண்டைய தமிழர்களின் கோட்பாடு. தமிழ் இலக்கியங்களில் வண்டு, தும்பி போன்ற பூச்சிகளை பற்றிய செய்திகளையும் காண முடியும். அவற்றையும் மனிதனின் வாழ்வியலோடு ஒப்பிட்டு காட்டும் வழக்கம் புலவர்களிடையே காணப்பட்டுள்ளது. தேனி ரசம் கொண்டு இன்தேன் இறைக்கும் குரலை பிரசை இரும்பிடி பேணி வருவும் கைநிலை பாடல் 5. இப்பாடல் வரிகளில் தேனீக்கள் இனிய ஒளியை எழுப்பிக் கொண்டு தேனை சேர்த்து வைக்கும். அவற்றின் ஒளியே அவைகளின் இருப்பிடத்தை யானைகளுக்கு காட்டி கொடுக்கும் நிலையையும் காட்டுகிறது. தும்பி குறுந்தொகையில் 2வது பாடலாக அமைந்துள்ள இப்பாடல் இறையனார் எனப்படும் சிவபெருமானால் பாடப்பட்டது என்று நம்பப்படுகிறது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, அதாவது தேனை ஆராய்ந்து உண்ணக்கூடிய தும்பியை பற்றி இதில் கூறப்படுகிறது. கொங்கு என்பது மலர்களில் இருக்கும் மகரந்தம் இருக்கக்கூடிய இடம். சிலந்தி சூளுற்ற சிலந்தி வயிற்றை வெடித்து கொண்டு குஞ்சுகள் வெளியேறும். சிறுபஞ்சம் மூலம் பாடல் எண் 11. சிலந்தி சூளுற்று இருக்கும்போது அதனுடைய கரு முற்றிய நிலையில் அதனுடைய வயிறு விடித்து அதிலிருந்து குஞ்சுகள் வெளியேறும். அதனுடன் தாய் சிலந்தி இறந்துவிடும். அந்த தன்மையை இப்பாடல் காட்டுகிறது. இதன் மூலம் பூச்சியியல் பற்றிய அறிவு நம்முடைய தமிழர்களுக்கு எவ்வளவு அறிவுபூர்வமானது என்பதை அறிய முடியும். வண்டு பூச்சி இனங்களில் வண்டு மரபு இலக்கியங்கள் தொடங்கி இன்று வரையில் பரவலாக இடம்பெறுகிறது. வண்டை அருகால் பறவை என்று இலக்கியங்களில் அழைப்பர். இருஞ்சிறை வண்டினம் பாலை முதல்ல திணைமொழி 50. இந்நூலில் 16வது பாடலில் வண்டு தன்னுடைய இறகுகளால் தன்னை சிறை செய்து கொள்ளும் என்பதை காட்டுகிறார். கோபம் என்பது ஒரு வகையான பூச்சு. உண்மைத்தன்மையும் பவளம் போன்ற செந்நிறம் கொண்ட ஒரு வகை பூச்சி இனம். இது மழைக்காலத்தில் காணப்படும் தம்பள பூச்சி என்றும் இந்திர கோபம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. பவழம் சிதறியவை போல் கோபம் கார் நாற்பது பாடலின் 5 கூறப்படுகிறது. பார்ப்பதற்கு பவளத்தை சிதறிவிட்டது போன்ற தோற்றத்தை தரக்கூடியது. ஏனெனில் இதனுடைய நிறம் சிவப்பு நிறம். அதனால் இவை வயல்வெளிகளில் இருக்கும்போது பவளத்தை சிதறிவிட்டது போன்று காட்சி தரும் என்று புலவர் கூறுகிறார். அது மிகவும் மென்மை தன்மையுடையதாக காணப்படும். இவ்வளவு அறிவு தமிழர்களுக்கு அந்த காலத்திலேயே உயிரினின் அடிப்படையாக பிரிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இவ்விலக்கியங்களின் மூலம் அறியலாம்.